பஞ்சாயத்து ஆஃபீஸில் காலியாக இருக்கிற அலுவலக உதவியாளர், கிளர்க், ஓட்டுநர் மற்றும் இரவு காவலர் பணிக்கான முழு விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்மளுடைய யூடியூப் சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்பு மற்றும் மத்திய அரசு வேலைவாய்ப்பு தகவல்கள் ரெகுலராக அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துற வாட்ஸ்அப் குரூப் லிங்க் கிளிக் பண்ணி நம்மளுடைய அரசு வேலைவாய்ப்புக்குள்ளே மறக்காமல் இணைங்க. இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ஆஃபீஸில் காலியாக இருக்கிற பணிக்கான ஒரு அறிவிப்பை வந்து வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிவிப்பு குறித்த விவரங்களை தான் இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்குறோம். ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையில் கீழ் இருக்கிற பஞ்சாயத்து அலுவலகங்களில் காலியாக இருக்கிற ஓட்டுநர், பதிவுரை எழுத்தர், அலுவலக உதவியாளர் மற்றும் இரவு காவலர் பணிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ அந்த அறிவிப்படி வந்து பார்த்தீங்கன்னா இந்த காலி பணியிடங்களில் அரசு விதிமுறை பின்பற்றி வந்து இன்டர்வியூ வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமாக வந்து எல்லாருமே வந்து தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனும் வந்து கொடுத்துட்றாங்க. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலி பணியிடங்களுக்கான விண்ணப்பங்களை பெறுதல். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 மந்த் வந்து டியூரேஷன் வந்து கொடுத்துறாங்க. அதாவது 1/8/2025 31/8/2025 விண்ணப்பங்களை வந்து அனைவருங்களோட விண்ணப்பத்தை வந்து பெற்றுடணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. பெறப்பட்ட விண்ணப்பங்களை சரிபார்த்தல் வந்து பார்த்தீங்கன்னா 15 நாள் வந்து டைம் எடுத்துக்கணும் அப்படின்னு வந்து சொல்லிடுறாங்க. அதாவது 1/9/2025 15/9/2025 அந்த விண்ணப்பங்களை சரி பார்த்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை பட்டியலிடுதல், அதுக்கு 7 நாள் மொத்தம் வந்து டைம் வந்து கொடுத்துட்றாங்க. எப்போதுலேருந்து முடிக்கணும்னு பார்த்தீங்கன்னா 16/9/2025 22/9/2025 வந்து தகுதி வாய்ந்த விண்ணப்பங்களை தேர்ந்தெடுக்கிறது. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா தகுதி வாய்ந்த நபர்களை நேர்காணலுக்கு அழைப்பு கடிதம் அனுப்புதல். அதுக்கு 15 நாள் வந்து டைம் வந்து எடுத்துறாங்க. அதாவது 23/9/2025 7/10/2025 வந்து இந்த அழைப்பு கடிதத்தை அனுப்பிடணும், இன்டர்வியூக்கான கடிதத்தை அனுப்பிடணும்னு வந்து சொல்லிடுறாங்க. நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா நேர்காணல் நடத்துதல். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 7 நாள் வந்து எடுத்துக்கிறாங்க இன்டர்வியூ நடத்துறதுக்கு. 8/10/2025 16/10/2025 வரைக்கும் வந்து நேர்காணல் வந்து நடத்துகிறாங்க. தேர்வு முடிவுகளை வெளியிட்டல், அதுக்கு மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஒரு 4 days டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. 17/10/2025 21/10/2025 வரைக்கும். பணி நியமன ஆணை வழங்குதல், மொத்தம் அதுக்கு 7 நாள் வந்து டைம் வந்து எடுத்துக்கிறாங்க. அதாவது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்குறதுக்கு 22/10/2025 30/10/2025 வந்து பார்த்தீங்கன்னா அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து வழங்கிடுவாங்க. இந்த பணியிடங்கள், இந்த நோட்டிஃபிகேஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுநர், கிளர்க், அலுவலக உதவியாளர் மற்றும் வாட்ச்மேன் ஆகிய பணியிடங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு பஞ்சாயத்து ஆஃபீஸில் காலியாக இருக்கிற இந்த பணிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து 1/8/2025 உங்களுடைய மாவட்ட இணையதளத்தின் மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா அறிவிப்பு வந்து வெளியிடுவாங்க. நீங்கள் மறக்காமல் அந்த அறிவிப்புகளை வந்து மிஸ் பண்ணாமல் நீங்கள் வந்து அப்ளை பண்ணிட்டுங்க. அதுக்கான ஒரு டீட்டெயில்ஸும் நம்மளுடைய யூடியூப் சேனலில் வந்து அப்டேட் பண்ணிட்டு வரோம். மறக்காமல் நம்மளுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.